Taste the Daily. நம்முடைய செய்தியாளர் சுதீஷ் கோவையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சுதீஷ், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ செக்டாரினுடைய எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட் மீதாக என்ன இருக்கு? திலகவதி, தொழில் நகரமான கோவையில் அது மத்திய பட்ஜெட் ஆகட்டும் மாநில பட்ஜெட் ஆகட்டும் ஒவ்வொரு பட்ஜெட்டுமே சிறு குறு தொழில் கூடக்கூடிய எதிர்பார்ப்புகள் பிரச்சனைகள் சார்ந்து அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்நிலையில் தமிழக பட்ஜெட் தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய டேக் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் ஜேம்ஸ் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம். குறிப்பா நீங்க இந்த மின்கட்டண நிலைக்கட்டண உயர்வு, அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் விதிக்கக்கூடிய வரி தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் சார்ந்திருக்கிறது. இதில் எது மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க? எது மாதிரியான கோரிக்கைகள் இருக்கு உங்ககிட்ட? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறு சிறு தொழில் நிறைந்த ஒரு மாநிலம். 13 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழில் முனைவோர்களும் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல தொழிலாளிகள் பணியாற்றுகிற ஒரு அரங்கம். இதில் இந்த மின்கட்டண உயர்வுக்கு பிறகு கடந்த 1.25 ஆண்டுகளாக பல நெருக்கடி சந்தித்து இருக்கிறோம். அதனால் அந்த நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இந்த சட்டமன்றத்தில் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இப்பொழுது உள்ளாட்சி அமைப்புகளை தொழில்துறைக்கு வரிகள் விதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருப்பது ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அதெல்லாம் வாபஸ் வாங்கி என்ற தொழில் கடுமையான நெருக்கடியில் இருப்பதால் உள்ளாட்சி அமைப்புகள் அவங்க இஷ்டத்துக்கு வரி விதிப்பார்களானால் தொழில் நடத்துவதற்கு சிரமமாக இருக்கும். அது மறுபரிசீலனைக்கான அறிவிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளமைப்பு கட்டமைப்பு, இப்போ கோயம்புத்தூர் என்பது பார்க்க போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம். இந்த தொழில் நகரத்தில் வட்டம் ரோடுகள் நான் கேட்டிருக்கிறோம். இன்னும் நிறைய மேம்பாலங்கள் அமைத்து இந்த தொழில்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். அதுக்கான நிதி ஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இதோடு எல்லாத்தையும் மிகப்பெரிய விஷயம் எலக்ட்ரிக்கல் மோட்டார் தயாரிக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் இங்கே அமைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காரணம் கேட்டால் மோட்டார் என்றாலே அது கோவையின் அடையாளம். அந்த இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்தபோது எலக்ட்ரிக்கல் மோட்டார் அமைக்கணும் கிளஸ்டர் தமிழக அரசு இந்த நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பட்ஜெட் இருந்தாங்கன்னா கோவையினுடைய வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். திலகவதி, 50,000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் கூடங்கள் கோவையில் மட்டும் இயங்கி வருகிறது. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதை வாழ்வாதாரமாக நம்பி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பட்ஜெட்டிலுமே இது போன்ற எதிர்பார்ப்புகள் தொழில்துறை சிறு குறு தொழில்துறையிடம் இருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் இந்த மின்கட்டண உயர்வு என்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திலகவதி, Taste the Daily.